ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்தவரங்காவை வச்சு அவரைக்காவை வச்சு ஒரு சிம்பிளான சூப்பர் டேஸ்டி ஒரு பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கேஜி இந்த அவரைக்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது நம்ம ரெண்டு பக்கம் கிள்ளிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு வரலாம். நம்ம ரெண்டு பக்கம் அந்த காமுங்களை கிள்ளிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு வரலாம். கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு உப்பு வந்து இப்போவே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து இது வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும். இது அந்த தண்ணி கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும், அதனால் நம்ம அந்த தண்ணி வந்து டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய கொத்தவரங்காவுடைய இது வந்து நல்லா வெந்துடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் நம்ம வந்து இது வந்துட்டு அதிலிருந்து அந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே கடாய் சுட பண்ணி ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுன்னு இருக்கேன். கொஞ்சமாக கடுகு, கூடவே கொஞ்சம் ஜீரகம், கடலைப்பருப்பு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இது வடிகட்டி வச்சுருந்தா இந்த வேக வச்சு வச்சுருந்தா கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சாம்பார் பொடியும் சேர்த்துன்னு இருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சாம்பார் பொடி கூட சேர்த்து சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். உப்பு நம்ம வந்து ஏற்கனவே சேர்த்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மரில் வந்து அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கலாம். வதங்கட்டும் இது அப்படியே. யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து கடைசி மட்டும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது உடச்ச கடல, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம பொடி பண்ணின்னு வரலாம். பொடி பண்ணின்னு வந்துட்டோம். அது வந்து இந்த பொரியலில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடலாம். கொஞ்சம் இந்த பொடி சேர்த்த பின்னாடி கொஞ்சம் அப்படியே வந்து கெட்டியான மாதிரி தெரியும், ட்ரை ஆகிற மாதிரி. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்துட்டு அப்படியே ஊற்றிடக்கூடாது. கையால் கொஞ்சமாக தெளித்து இது வந்து நல்லா பைண்ட் ஆகணும். இந்த பொடி, இந்த வேர்க்கடலை, பொட்டுக்கடலைலாம் அந்த காயோடு சேர்ந்து பைண்ட் ஆகட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை அப்படியே குக் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து இந்த டெக்ஸ்சர் வந்து இந்த அளவுக்கு வந்துடுச்சு. நம்மளுடைய கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப்.